வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ. எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட டெய்லி ரொட்டீன் vlog போடுங்க சொல்லிட்டு. நம்மளோட vlogல வந்து டெய்லி ரொட்டீன்லாம் போட்டதே இல்லை. சரி போடலாமே சொல்லிட்டு தான் ஒன் டேவை ஷூட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இந்த ரொட்டீன் வந்து டே பை டே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர்ன்றதுனால என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ரொம்ப ஹரிபரியெல்லாம் வந்து போகாது. மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5:30 போல் வந்து எழுந்துப்பேன். ஆனால் 6 o'clock தான் வந்து என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண வருவேன். 6 o'clock எழுந்து இந்த டோரை ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்டோடனே இவர் வந்துடுவார். அதுக்கப்புறம் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி இவரை லாக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து ஏதாச்சும் வந்து கொடுத்துடணும். பிஸ்கெட் இல்லைனா ப்ரெட் அந்த மாதிரி வந்து கொடுப்போம். இல்லைன்னா வந்து நம்மளை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டார், கத்திக்கிட்டே இருப்பார். ஸோ அவரை வந்து மார்னிங் எழுந்த வந்து கவனித்து விட்டுடணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஏன் ஸ்லோவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தலாம். அது ஸ்லோன்னு சொல்கிறதோட ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மார்னிங் தான் வந்து நான் சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோடய பையனுக்கு வந்து ஒரு 8:30 தான் வந்து ஸ்கூலு, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 9:30. ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் வந்து நான் டிஃபன் அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ என்னோடய பையனோட ஸ்கூல் வந்து நியர்பை இருக்குது, ஒரு 10 minutesலேயே வந்து போயிடலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மார்னிங் கொஞ்சம் வந்து ஸ்லோவாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும். இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசனும் இருக்குது, அது பின்னாடி வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பால் காய்ச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இப்போ மாறிட்டதுனால சியா சீட் இல்லைனா சப்ஜா சீட் எது வீட்டில் இருக்கோ அதை பார்த்திங்கன்னா வந்து வார்ம் வாட்டரில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் வந்து லைம் அதுக்கப்புறம் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து குடிச்சிருவேன். நிறைய பேர் வந்து நைட்டில் ஊற வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்றாங்க. பட் இது எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு போயிடுவேன். என்னோடய பையனும் வந்து எழுந்து வந்துடுவான். கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த கேப்பில் தான் வந்து அவனுக்கு என்ன லஞ்ச் வேணும் அப்படின்றத வந்து அவன் சொல்லிடுவான். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து நான் இட்லி தக்காளி சட்னி பண்ண போகிறேன்னு சொன்னாலும் எனக்கு மதியானத்துக்குமே அதுதான் வேணும் லஞ்சுக்குமே அப்படின்னு வந்து சொன்னான். ஏன்னா வந்து இட்லியும் தக்காளி சட்னி அவனோட ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அதனால் வந்து சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுதான் லஞ்சுமே அதுதான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிட்டோம். இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னிக்கு வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் போயிட்டு அந்த தலைக்காணி அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். சமையல் வேலை பண்ணும் போதே இன்பிட்வீன் கேப்பில் இந்த மாதிரி சைடு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டோன்னா அந்த மார்னிங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாகவே நம்மளுக்கு வந்து போகும். வேலையுமே வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். எங்கள் ஃபேமிலியில் வந்து 5 பேர். இப்போ என்னோடய மாமியார் மாமனாரும் இல்லை அந்த வீடியோஸ் எடுக்கும்போது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டுக்கான லஞ்ச் மட்டும் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய பையனும் வந்து டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு வேலையுமே வந்து மிச்சமாயிடுச்சு. அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மார்னிங்கோட இவரோட ரொட்டீனாகவே அது மாறிடுச்சு. அவர் கட் பண்ணி கொடுத்தோன்னே நான் வந்து சமைச்சிடுவேன். அதனால் வந்து என்னோடய சமையல் வந்து ரொம்பவே ஈஸியாகவே மாறிடும். இப்போ பாருங்கள் ஒரு ஈஸியான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பூண்டு இடித்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தக்காளியில் ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்கும். இது எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மூடிட்டு விசில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 விசில் கிட்ட வச்சு எடுத்திங்கன்னா வந்து ஒரு ரெடிமேடு தக்காளி சட்னி கூட சொல்லலாம். இதை வதக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். என்னைக்காச்சும் உங்களுக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னா இந்த தக்காளி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பையனுக்கு வந்து குளிக்க வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அவனே குளிச்சுருவான். அதனால் வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுட்டோன்னா வந்தோடனே ஜெட்டி மட்டும் போட்டுக்குவான். அதுக்கப்புறம் பனியன் எல்லாமே அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருவேன் நான். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து தண்ணி எடுக்கணுன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா வந்து போயிட்டு வந்துடுவாங்க.
இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி டே உள்ள டைம் டேபிளுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து என் பையனே வந்து எடுத்து வச்சுருவான். ஏன்னா இது அவங்க ஸ்கூலில் சொன்ன ரூல்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து 2 விசில் வந்துருச்சு. அதை ஓரமாக எடுத்து வச்சாச்சு. எனக்காக வந்து கஞ்சி மிக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதானே என்னோட மார்னிங்கோட டிஃபனு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி சட்னி விசில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான வந்து தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு வித்தின் 2 மினிட்ஸில். அதுக்கப்புறம் இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. இட்லி ரெடியானதும் தட்டில் போட்டு என்னோடய பையனுக்கு கொடுத்துருவேன். அவனே வந்து சாப்பிட்டுப்பான். சம்டைம்ஸ் வந்து சாப்பிடுவான், சம்டைம்ஸ் வந்து ஊட்டி விடணுன்னுவான். சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஊட்டி விட்டுருவோம். இன்றைக்கி வந்து லேட் ஆகாதனால அவன்கிட்டே கொடுத்தாச்சு. அவனே வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அவனோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இட்லி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து ப்ரெட்டு தான் வந்து டோஸ்ட் பண்ணி வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஃப்ரூட் ஒன்று கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து செவ்வாழை தான் வந்து கொஞ்சம் தான் பாதி தான் வேணும்னா சரி பாதி மட்டும் கட் பண்ணி வந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தா அவனே வந்து சாப்பிட்ருவான். டெய்லி வந்து ஹெல்த்தி ஃபுட்டை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அது ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாகவே இருக்கும். ப்ரெட் அந்த மாதிரி கொடுக்கும்போது அது கூட வந்து பட்டர் ஆட் பண்ணி கொடுங்க. அது ரொம்பவே வந்து ஹெல்த்தி வெர்ஷனாகவே இருக்கும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டு விட்டுருவாங்க. நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேகு அதுக்கப்புறம் வந்து அவனோட பேகுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஷூ எல்லாமே போட்டுருவோம். இன்னும் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பையனுக்கு வந்து மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுமே 2-3 வேலை செய்வாங்க. ஸோ வீட்டில் அவன் ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவனை பாயெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கஞ்சி மிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து ரிலாக்ஸாக வந்து குடிப்பேன். குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் கிட்ட வந்து குடிப்பேன். அதுவே வந்து போதுன்ற மாதிரி ஆகிடும். ஹஸ்பண்டுக்காக வந்து தேங்காய் சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளானது. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதனால் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வந்து தேங்காவை வந்து துருவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்திங்கன்னா வந்து அதோட மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து செம்மையான காம்பினேஷன். நார்மலாகவே பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு மட்டும் தட்டி போட்டுட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா வந்து சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் சாதத்துக்கு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். நல்ல காம்பினேஷனாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வந்து தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். ஹஸ்பண்டும் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் ரெடியாக போயிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யோகா கிளாஸ் தான் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1 மந்த்தாகவே நான் வந்து யோகா போயிட்டுருக்கேன். எதுக்காகனா எனக்காக வந்து ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த யோகாவை நான் போயிட்டுருக்கேன். உடம்பு குறையுதோ இல்லையோ நான் ரிலாக்ஸ் ஆகணும், ஒரு 1 மணி நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா யோகா போயிட்டு உடம்பு கம்மியாகலே சொல்லிட்டு அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ அந்த 1 மணி நேரம் எங்கேயாச்சும் ரிலாக்ஸாக போனால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிட்டு நம்ம நினச்சது வந்து நடக்கும்ன்றது தான் வந்து நான் நம்பிட்டு இருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தானே ரிஃப்ளெக்ட் ஆகும், அது தானே வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் வந்து நல்லதே நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லி தான் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன். யோகா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்க பூவெல்லாம் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தோன்னே ரிஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு கண்டிப்பாக வந்து வெயிட் போட்டு பார்ப்பேன் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு. அதை வந்து மெஷருமே வந்து பண்ணி வைக்கிறேன். இது ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஓகேன்ற மாதிரி பாசிட்டிவ் தாட் வந்து வருதே, ஓகே நம்ம வெயிட் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த பாதி பனானா இருந்ததில்ல அது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி, இட்லி, தக்காளி சட்னி, இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்து மிஷினில் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடுமே வந்து பெருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீக்லி வந்து ட்வைஸ் வந்து மட்டுமே வீடு வந்து தொடச்சிருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டயட் ரொம்ப டயட் ஃபுட்டெல்லாம் எடுக்கிறதில்ல. மினிமலாக என்னால் என்ன முடியுமோ சாப்பிட்றத வந்து மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணிட்டேன். கம்மியாக சாப்பிட்றேன், எல்லாமே தான் சாப்பிட்றேன், ஆனால் கம்மியாக சாப்பிட்றேன். அந்த மாதிரி வந்து
ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு 5 மினிட்ஸ் ஃபோனை பார்க்கலன்னா அது அப்படியே 1 மணி நேரம் இழுத்துட்டு போயிடும். அதனால் சாப்பிட்ட கையோட கிச்சன் எல்லாமே வந்து எல்லா பாத்திரத்துலையுமே அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ண போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக வந்து கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா வந்து இது அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொன்னேன்னா டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க சின்னவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் தான் வைக்கணும். ஸோ எல்லாமே வந்து தொடச்சிட்டு ஃபைனலாக வந்து அவருக்கு வந்து ரைஸ் வச்சிட்டோன்னா அது வந்து நல்லா ஆறிட்ட பிறகு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து போட்டுருவோம். கிச்சன் எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்னா டெய்லி நம்ம இந்த மாதிரி சமைச்சதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து க்ளீனாகவே தெரியும். நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்றைக்கி செஞ்சுக்கலான்னு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பண்ணவே முடியாது. அதனால் வந்து கையோடு வந்து முடிச்சிட்டோன்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோன்னா அதோட வந்து நைட்டு டின்னர் செய்ய மட்டும்தான் நான் வந்து கிச்சன் பக்கம் வருவேன். அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது அந்த வந்து வேலைலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. டெய்லி வந்து சோப் போட்டு துடைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வந்து ஸ்ப்ரே வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டோம்னா நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ண மாதிரி ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அதனால வந்து இந்த ஸ்ப்ரே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேன். அதோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் மசில் சொல்லிட்டு சோப்புக்கு பதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனும் பண்ணிடலாம், பாத்திரமும் வாஷ் பண்ணிடலாம். நான் பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது தான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரேக்கில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே தேடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரேக்கை வைப்பேன். இந்த மாதிரி தான் வந்து எல்லா ரேக்கையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்தந்த பொருள் எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்ட மாதிரி வந்து ஈஸியாகவே வந்து முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்க ரேக்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்க ரேக்கும் அதே மாதிரி எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னு நினச்சிங்களேன் ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து ஈஸியாக வந்து வச்ச மாதிரி ஆகிடுச்சு. இந்த ட்ரிக்கை தான் ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக வந்து கிச்சனோட சைடு க்ளீனிங் வந்து ஃபுல்ஃபில்லாக முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் பாத்திரம் மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த துணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நாள் சாட்டர்டே சண்டே அது வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணி போட்ட மாதிரி இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு மடிக்கவே இல்லை. ஃபைனலாக வந்து மடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். டிவி பார்த்துட்டு ஏதாச்சும் மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க மா இன்டி பங்காரம் மூவி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து சாங்ஸ் தான் வந்து கேட்பேன். ரொம்ப ரேர் வந்து மூவி பார்க்குறது. ரொம்பவே வந்து மூவி நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டே வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸையும் வந்து மடிச்சுட்டு அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு 45 மினிட்ஸ் வந்து எப்படி போச்சுன்னே எனக்கு வந்து தெரியவே இல்லை. நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோடய ரொட்டீன் ஏன் ரிலாக்ஸேஷனாக போச்சுன்னா என்னோடய பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னோடய பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனோட ஒர்க்கை அவனே வந்து மார்னிங் பார்த்துட்டனால எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதையும் உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீச் பண்ணி நீங்கள் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சமைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சமையல் பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்தாலே அந்த சமையல் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடும். அதனால தான் வந்து என்னோடய மார்னிங் ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஹோப் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.